வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு அன்னாசி பழத்தை வச்சு ஒரு புதிய ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டுது. கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பட்டை, இதுக்கு நிறைய எண்ணெய் விட்டுறாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அன்னாசி பழத்துக்கு ஒரு மேசக்கரண்டி ஆயில். இப்போ அன்னாசி பழத்தை போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள், உப்பு நிறைய விட்டுறாங்க. உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன். உப்பு நிறைய விடக்கூடாது. இது வந்து ஸ்வீட்னஸ் தான் கூட இருக்கணும். உப்பு கூட விடக்கூடாது. தனி மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி. இதை வந்து இது ரொம்ப அதிக விடக்கூடாது. ஒரு அளவான பதத்தில் இது இருக்கணும். இது சைட் டிஷ் பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு, ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு தண்ணி ஒன்றும் விடல. இந்த அன்னாசி பழத்தில் தண்ணி வரும். தண்ணி ஒன்றுமே விடக்கூடாது. இப்போ சுகர் வந்து ஒரு 2 மேசக்கரண்டி சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு அந்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி, அந்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அவ்வளோதான் தண்ணி விடணும். அடுப்பை கூட்டிடுவாங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிடணும். இப்போ அன்னாசி பழம் முடியுது. இந்த கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு தண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி உப்பு நிறைய போட்டுறாங்க. உப்பு கூடுதலாக போடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து சுகர் தான் கூடுதலாக இருக்கணும். உப்பு கூட போட்டிங்கன்னா சாப்பிடலாது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அன்னாசி பழம் கறி ரெடி. இந்த அன்னாசி பழ ரெசிபி முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது என்ஜாய் பண்ணி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.